இன்னும் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் காமிச்சிக்கிட்டு இருக்குது. 30 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 50 கிலோமீட்டர் தூரம் வந்துருக்குறோங்க. காலை கஷ்டி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஸ்ட்ரைட்டுன்னு போட்டுக்கு இடத்துல போகிறோம். ஓகே, அதில் தான் காட்டுதா. ரேணிகுண்டா ரோட்டில் திரும்புன்னு சொல்லுது, திரும்பியாச்சு. இதுலேயும் திரும்புன்னு சொல்லுது, திரும்பிட்டேன். இதுலேயும் திரும்புங்குது, திரும்பியாச்சு. 3 கிலோமீட்டருக்கு இதே ரோட்டில் போகணுமாங்க, போயிடுவோம். ஓ, மலை. நம்ம அந்த மலை திருமலை மலை மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு மலை ரொம்ப மிஸ்ட் ஜாஸ்தியாக லாங்கிலேருந்து காட்டி பார்த்தோமே, கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இதுவும் வியூ செம்மையாக இருந்திருக்கும் காலையில். ஆக்சுவலாக நம்ம காலையில் அங்கே ரொம்ப இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சுற்றும் போது பார்க்கும்போது தாங்க தோணுது, திரும்பி நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துடலான்னு தோணுதுங்க. என்ன பண்ணுறது, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆசை இருந்துட்டு கமிட்மெண்ட்டுக்கோசரம் ஃபேமிலிக்கோசரம் எதையுமே பண்ண முடியாமல் திரும்ப கம்பெனி மிஷினு வாழ்க்கை மிஷினு சொல்லிட்டு மிஷினு கூட வாழ்க்கை போகிறதோட வாழ்க்கையே மிஷினு மாதிரி போகிறது எத்தனை பேருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். போயிட்டு தாங்க இருக்குது. நிறையா பேருங்க, ஒருத்தர் 2 பேரில் தெரிஞ்சு இருக்கிறல பாதிக்கு இருக்கிறல முக்கால்வாசி பேர்த்துக்கு மிஷின் வாழ்க்கை தாங்க. காலையில் 9 மணிக்கு சுவிட்சு போட்ட உடனே கம்பெனிக்குள்ளே போகணும், மறுபடியும் 7 மணி ஆகுதோ 8 மணி ஆகுதோ வரணும், வழக்கம் போல் தூங்கணும், மறுபடியும் எந்திரிக்கணும், பாத்ரூம் போகணும், திங்கணும், மறுபடியும் போகணும், வரணும். இதே ரொட்டேஷன். ஒரு நாள் லீவு கேட்குறதுக்கு 1 வாரமாக போராடணும். அந்த ஒரு நாள் நீங்கள் வைக்கிற பெண்டிங் ஒர்க்கு அடுத்த நாளும் போய் நீங்கள் தான் செய்யணும். அதுதாங்க செம்ம டஃப்பாக இருக்கும். இதில் எதையாவது நமக்கு சத்தமாக பேசிட்டோம்னா எடுத்து பேசிட்டான்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் போட மாட்டோம் பாருங்க. எனக்கு அப்படி பேசினேன் இப்படி பேசிட்டு அதை வேற குத்தி காட்டுவானுங்க. வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இருக்கு. குறிப்பா இன்ஜினியரிங் படித்தவங்க அத்தனை பேரும் பாவங்க. மற்றவங்க எனக்கு தெரியல, பட் தெரியாது, நான் சொல்கிறது தப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் படித்தவங்க பாவம் தாங்க. வலது பக்கமாக திரும்பி செல்லவும். தமிழ் வேற லெவலில் பேசு. திடீர்னு ஏன் தமிழில் பேசுங்க, தெரியலையே என்னங்க இது. அது தமிழ் செமையாக இருந்துச்சு பேசும்போது. வலது பக்கத்தில் திரும்பவும். வேற மாதிரி தமிழ் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. அது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ந்து செல்லவும். ஆனால் ஆக்சுவலாக ஏன் இப்போ திடீர்னு தமிழில் பேசுன்னு தெரியல. இதோட இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தமிழில் பேசுது. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கு. வாவ், அது ஏதோ ஒரு ஹைவே. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஸ்ட்ரைட்டாக காட்டுச்சு, நம்ம கட் பண்ணி வந்தோமே, அந்த ஸ்ட்ரைட்டாக வந்தால் அந்த ரோடு இந்த மெயின் ரோட்டில் கட் பண்ணும் போல். ஏன் இப்போ அதில் போனான்னு தெரியல. இது பாருங்களேன், கட் பண்ணி தானே காட்டுது. பார்த்தியா, ரோட்டை மாற்றி கூப்பிட்டு போவாங்க. சரி, ஓகே. இது மாதிரி ஹைவேக்குள்ளே பூந்து போகிறோம், ஊருக்குள்ளே பூந்து போக நல்லா தாங்க இருக்கும். எவ்வளோ பெரிய வண்டி, என்ன வண்டியாக இருக்கும் இது? ராட்சச வண்டிங்க. டயரே பயங்கரமாக இருக்குதா? ஸ்ரீகாளஹஸ்தி.
4 கிலோமீட்டர் ஒரே ரோடு. ரோடு ஒன்றும் ஓகனெல்லாம் இல்லைங்க, அதோ ஓரளவுக்கு ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலாக மிஸ்டேக் நம்ம மாதிரி இருக்குது. ஏறி வந்தோம், எனக்கு வேறு வழி தெரியல, விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், TN24 தமிழ்நாடு வண்டிங்க. ரோடு கொடுத்தீங்கன்னா சிட்டாட்டம் போயிடுவேன். எல்லா சர்வீஸும் எல்லா சைடில் போட்டு ரெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாரும் டிரைவர் நாங்கள் எங்கே வரான்னு தெரியலையே. அண்ணா விட்டுருண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. காற்று எடுத்துக்கிச்சுங்க, பயங்கர காற்று. எங்கே சார் வரீங்க? அப்போ நான் எங்கே சார் போகிறது? இந்த மார்க்கிங் வந்துச்சு பாருங்க, சென்டர் ரோட்டில் தெரியுதுங்களா மார்க்கிங்கு? இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் கோடு இருந்துச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கூட ரோடு ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்க. பூரா பிடிக்கிறவன டேய் செம்பட்ட மண்டையா சொல்ல வந்துட்டான். பெரிய மனுஷன், சாரி பாஸ். இருந்தாலும் இந்த பக்கம் கோடு விட்டு போட்டுருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்பீடு பிரேக், ஓ ஏதோ மேம்பாலம் வருது. ஆனால் ஒயிட் கலரில் கோடு போட்டிருக்கிறாங்க, ஸ்ட்ரீட் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் வந்துட்டு கோடு இருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தங்க. அக்செப்டபுளான வெளிச்சம் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த வெள்ளை கலரில் வந்துட்டு அந்த ரோட்டுக்கு சென்டரில் கோடு இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. அதுதான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் போடணும். அது கேப்பு விட்டு இருக்கிற கோடாக இருந்தாலும் சரி, கேப்பு விடாத கோடாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா லைட் ஸ்பெசிலிட்டி இல்லை அப்படின்னா அங்கே எல்லோ தான் பண்ணுவாங்க. அப்படி தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் யாராவது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்குறேன். மெட்ரோ எக்ஸ்பிரஸ் ஜூஜுலிப்பா. டேக் டைவர்ஷன் ஞாபகம் வந்துருச்சுங்க. ஆந்திராவுக்கே கூப்பிட்டு வந்துட்டீங்களா? டே ஏழு குண்டலமா, வாவ் 7 குண்டலமா மேலே வந்துடும் போல. எப்பா ரோடு வேற மாதிரி ரோடாக இருக்குது. பரவாயில்லை, நல்லா இருக்கு. அந்த மலை தெரியுது, அந்த மலையை பாருங்களேன். அந்த மலை பிரதேசங்கள் எல்லாமே தனி அழகு தான். எனக்கு தெரிஞ்ச கேமராவில் சார்ஜ் கம்மியாகிடுச்சு, எப்போ ஆஃப் ஆகுதுன்னு தெரியல, எனக்கும் தெரியாதுங்க. குத்துமதி இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சப்போஸ் இப்போ நான் பேசுகிறதே ரெக்கார்ட் ஆகுதில் எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிற்க லைட்டு பிளிங்க் ஆகும், அப்பப்போ பார்ப்பேன். இதில் எந்த லைட்டும் பிளிங்க் ஆக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், அந்த வியூ பாருங்களேன். வா சூப்பருங்க, சீரியஸாகவே சூப்பருங்க, அழகுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒசூர்லேருந்து வரேங்க. ஒசூர்லேருந்து வர்றதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நைட்டு ஒரு 10 மணிக்கு வண்டி எடுத்தேன். விடிய காலம் கரெக்டாக 2:30 மணிக்கெல்லாம் திருப்பதி வந்துட்டேங்க. கீழ் திருப்பதி, அதாவது நம்ம திருப்பதி சொல்லுவீங்களா, கீழே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்துட்டேன். 4 மணி தான் அங்கே அலோவ் பண்ணுவோன்ட்டாங்க.
ஸோ உங்களுக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அழுத்தியெல்லாம் பிடிக்கலைங்க, ஓவர் ஸ்பீடெல்லாம் இல்லை, நார்மல் ஸ்பீடில் தான் வந்து இருக்கிற எல்லா டோல்கேட்லேயும் எவ்ரி 50 கிலோமீட்டருக்கு டோல்கேட் இல்லையா, எல்லா டோல்கேட்லையும் நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் 3 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் வந்து ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வேலூர்லேருந்து சித்தூருங்க, அந்த ரூட்டில் வந்தோம். நல்லா இருந்துச்சு. சித்தூரில் மட்டும் ஒரு இடத்துல கிராஸ் பண்ண வரும்போதுங்க ஒரு பெரிய பிரிட்ஜு, அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பனிங்க, ரோடும் தெரியல, நம்ம ஹெல்மெட் வேறு உள்ளே ஃபுல்லாக ஃபாக் ஆகுதா, அதனால் நம்மளுக்கு கண்ணும் தெரியல. சரி சொல்லிட்டு வயசில் தூக்கிட்டு போகான்னு பார்த்தா அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன், சரி உண்மையிலே ரோடு தான் தெரியல அப்படின்னு. பஸ்ஸு ஏற முடியாமல் ஏறுது, ரிட்டன் வந்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டாருன்னா அப்புறம் ஐயோ அந்த பச்சை கலர் பஸ்ஸு பாருங்களேன், வராருன்னு தெரியுது, அழுத்தி பிடிச்சி வரான் மனுஷன். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகுமா சார், என்ன சார் ஆயிர போகிறோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது, வேண்டாம். காருக்கார ஆர்ன் அடிச்சிட்டாரு, சரி ஓகே சார் ஓகே சார் இப்போ போயிடுறாங்க சார். வா இந்த மழை தாங்க ஹைலைட்டு. சரி அப்போ இந்த பக்கம் போய்க்கலாமா, இந்த பக்கம் வழி விடுவீங்களா, இந்த பக்கம் தான் விடுங்களா. 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் போனால் செவிலி மேலே 2 வழி போகும். ஓகே 40 போவோம். கொஞ்சம் பின்னாடி பெரிய சைஸ் பஸ், ஒடிசா வண்டி, பாண்டிச்சேரி வண்டி, தமிழ்நாடு வண்டி, ஆந்திர பிரதேஷ் வண்டி, தமிழ்நாடு வண்டி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா. பார்த்தாச்சுங்க கர்நாடகா வண்டி. தமிழ்நாட்டு வண்டி பார்த்தாலே ஒரு தனி குஷி. இந்தியன் ஆயிலு வா, நீ மோதிரத்துக்குள்ள வேற வண்டி கிடைக்கலையாடா, இதுதான் கிடைச்சிச்சா.